அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் தாமலை மலரும் மிளிரும். இல்லை என்று சொன்னால் திராவிடிய இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டிலே முடிச்சு விட்டுருவாங்க. அவங்க திராவிடிய இயக்கங்களை தாண்டி வளரணும்னா அதை எதிர்க்கக்கூடிய கருத்திலை பதிவு செய்யக்கூடிய அறிவுசார் பதிவு செய்யக்கூடிய நபர் அந்த செய்தி மக்களிடம் சேருகிற நயனாதனோ இல்ல இரண்டாம் மட்டத்தில் சீனிவாசன் ஆகட்டும் மற்ற வானதி ஆகட்டும் இப்படி எத்தனை பேருடைய ரீச்சுக்கும் அண்ணாமலையுடைய பேசுற ரீச்சுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த இடத்தில் அண்ணாமலை இருந்தால் அந்த கட்சிக்கு பிளஸ் ஆகமையும் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற யாராக போட்டாலும் அது மைனஸ் அமையும். அந்த மைனஸ் அந்த வாக்குகள் தாவேகோ என்டிகேவுக்கோ நாம் தமிழருக்கோ செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கிறப்போ 8% வாக்குகள் சரிந்து விட்டு மறுபடியும் நோட்டாவுக்கு செல்கிற கட்சியாக பாஜக மாறிவிடும். அந்த தவறை பாஜக தேசிய கட்சி செய்யாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி செஞ்சாங்கன்னா அதை விட ஒரு தப்பான முடிவு வேற எதுவும் இருக்காது. சார் ஏன் சார் இவ்வளவு எதிர்ப்பு அண்ணாமலைக்கு கட்சியில? நல்லவர் வல்லவர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இன்னைக்கு இருக்கிற போது ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டு டங்ஸ்டன் பிரச்சனை உடனடியாக தீர்க்க முயற்சிப்பட்டு தனி மனிதனாக டெல்லிக்கு சென்று இன்னைக்கு அந்த பிரச்சனை தீர்த்தார்.